ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பார்த்த சாரதி. இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, வாவு சிதம்பரம் பிள்ளை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய ஈடு இணையற்ற தலைவரும் கப்பலோட்டிய தமிழனுமான மிகச்சிறந்த வழக்கறிஞர் தான் நம்மளோட இந்த வஉசி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வஉசின்ற பேர் வந்து நம்ம எதனால் கூப்பிட்றோம் அப்படின்னா, வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிற பேரை நம்ம ஷார்ட்டாக சுருக்கி வஉசி பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். இவர் வந்து செப்டம்பர் 5, 1872 தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒட்டபிடாரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உலகநாதன் பிள்ளைக்கும் பரமாயம்மாள் அப்படிங்கிற தம்பதியருக்கு வந்து மகனாக பிறந்திருக்காரு நம்மளோட வஉசி பிள்ளை. இவர் 1894 தன்னோட சட்டப்படிப்பை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தன்னோட கெரியரை வழக்கறிஞராக தன்னோட கெரியரை வந்து மெல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வந்து வழக்குகளை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதில் நிறைய மக்களோட அன்பை பெற்று வந்துட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து தன்னோட அரசியல் குருவா பாலகங்காதர திலகர் அப்படின்ற ஒருத்தரை வந்து தன்னோட அரசியல் குருவா ஏற்றுக்கிட்டு தீவிரமான சுதந்திர போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காரு நம்மளோட வஉசி. அது மட்டும் இல்லாமல் கடல்வழி வணிக ஒற்றையாட்சியை உடைக்கிறதுக்காக சுதேசி நீராவி பிரிவு கழகம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா 1906 அக்டோபர் 16 வந்து நிறுவியிருக்காங்க. இவர் சுதேசி பங்குதாரர்கள்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களும் சுதேசி பங்குதாரர்கள் அப்புறம் பாண்டித்துறை தேவர் அப்படிங்கிறவரோட உதவியோட SS காளியா, SS லாவோ அப்படிங்கிற 2 கப்பல்களை வாங்கி தூத்துக்குடி கொழும்பு அப்படி இருக்கும் இல்லையா, தூத்துக்குடி கொழும்பு அந்த ட்ரேட் ரூட்டு, அந்த ரூட்டில் வந்து இயக்கி இருந்திருக்காரு நம்மளோட வஉசி. இப்படி இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்படி இவர் ரன் பண்ணிட்டு இருந்திருக்கிறப்போ, இந்த 2 கப்பலை ரன் பண்ணிட்டு இருந்திருக்கிறப்போ இதை வந்து கெடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரேட்டை வந்து கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரேட்டை வந்து ரேட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்பயுமே கூட நம்மளோட வஉசியோட SS காளியா, SS லாவோ அப்படிங்கிற கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக வந்து நடைமுறையில் இருந்துட்டு வந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி பவளாலை தொழிலாளர்களோட உரிமைக்காக போராடி அதில் வெற்றியும் கண்டிருக்காரு நம்மளோட வஉசி. 1908 சிவசுப்பிரமணியத்தோட இணைஞ்சு சுதந்திர முழக்கம் செஞ்சதுக்காக கைது செய்யப்படுறாரு. 40 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தீவிரமான தீவாந்தரன்னு சொல்லுவாங்க, தீவிரன்னு சொல்லலாம், தீவிர சிறை தண்டனை வந்து வழங்கப்படுது. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, திரும்ப மேல்முறையீடு செஞ்சு தன்னுடைய தண்டனை காலத்தை வந்து 6 ஆண்டுகளாக குறைச்சிக்கிறாரு. இவர் இது மட்டும் இல்லாமல் கோவை மற்றும் கண்ணூர் சிறைகளில் வந்து இவர் அடைக்கப்படுறாரு. அந்த கோவை சிறைகளில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடினமாக வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, ரொம்ப துன்புறுத்துகிறாங்க. மாட்டுக்கு பதிலாக மாடு மாதிரி வந்து செக்கை இழுக்க வைக்கிறாங்க. ரொம்ப வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாரு நம்மளோட வஉசி. இப்படி வந்து நிறைய கஷ்டப்பட்டு அந்த கஷ்ட காலத்தில் சிறைக்குள்ளே இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரோட லைசன்ஸ், அதாவது வழக்கறிஞரோட உரிமம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் உரிமம் வந்து பறிச்சிடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இவருக்கு லைசன்ஸ் இல்லை. அப்போ இவர் போயிட்டு இருந்த இவரோட கெரியரே வந்து வழக்கறிஞரில் தான் போயிட்டுருக்கு. அப்படின்றப்போ அதுக்குண்டான லைசன்ஸே இல்லை, பறிச்சிட்டாங்க. அப்படின்றப்ப இவரோட பொருளாதாரம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகும் இல்லையா. அப்போ வந்து வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த கஷ்டத்துலேயும் கூட சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, திருக்குறள், தொல்காப்பியம், மெய்யறம், மெய் அப்படின்ற நூல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரை எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் என் சுயசரிதை அப்படிங்கிற ஒரு நூலையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. மேலும் இன்னும் சொல்லணும்னா 1927 இவருக்கு இதுக்கு முன்னாடி பறிக்கப்பட்ட லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1927 மீண்டும் வந்து கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கே வழங்கிடுறாங்க. நவம்பர் 18, 1936 அன்னைக்கு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸினுடைய அலுவலகத்தில் தன்னோட 64வது வயசு 64வது அகவையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காலமாயிடுறாரு. பாரத அன்னைக்காக தன்னோட சொத்து சுகம் உடல்நலம் என அனைத்தையும் வந்து தியாகம் செஞ்ச வஉசி வந்து தமிழர்களினுடைய மனசில் என்னைக்கும் ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய மனசில் ஒரு தேசிய சின்னமாக விளங்குவார் அப்படின்னு சொல்லி இந்த கண்டென்ட் வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் செக்ஷனில் வாவுசின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுவாரஸ்யமான கண்டென்ட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் பார்த்தசாரதி. இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட்.